Hi guys, this is me. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Gocut அப்படிங்கிற ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த Android வீடியோ எடிட்டிங் ஆப் பத்தி ஒரு சீரிஸே போட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வீடியோ அதை பத்தி போட்டுட்டேன். நிறைய ஆப்ஸ் இருக்கு, அந்த எல்லா ஆப்ஸையும் ரிவ்யூ பண்ணிட்டோம். இதோட கண்டினியூஷனா வந்து நம்ம Gocut அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். ஏன் பார்த்தோம்னா எழுதி வச்சிருக்கேன், நீங்க வேணா பார்க்கலாம், உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து எடிட்டிங் ஆப்ஸ் தான். ஸோ இன்னும் இவ்வளோ இருக்கு, இதுக்கப்புறம் நீங்க பார்ப்பீங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய எடிட்டிங் ஆப்ஸ் இருக்கு. இதை பத்தின ரிவ்யூ நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, இது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியறது இல்ல. நானே வந்து நிறைய ஆப்ஸ் வந்து ஸ்டார்டிங் பீரியட்ல வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பட் அது நிறையத்த வந்து அப்படியே அபார்ட் பண்ணிட்டேன். காரணம் என்னன்னா, அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும்னு எனக்கு அப்ப தெரியல. ஸோ அதெல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டதை நிறைய பேருக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கண்டினியூஷன் சீரிஸ் தான் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஸோ இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த வீடியோ முடியல, இதுக்கப்புறம் தான் இந்த Gocut அப்படிங்கிறத வந்து நம்ம ரிவ்யூவே பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். Gocut அப்படிங்கிற ஆப்போட டுட்டோரியல்ஸ், ரிவ்யூ, அட்வான்டேஜஸ், ஃபீச்சர்ஸ் இது எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வழக்கம் போல் செட்டிங்ஸ்லேருந்தே ஆரம்பிக்கலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து Gocut இதுவும் வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் தான், நம்ம பணம் கொடுத்து வாங்கணும். எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 days வந்து ஃப்ரீ ட்ரையல்ஸ் இருக்காமா, ஒரு மாதத்துக்கு வந்து 620 ரூபாவாமா, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க ப்ரோ அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து ரெசல்யூஷன், இங்கே தான் ரொம்ப முக்கியமான இடம். வாட்டர் மார்க் வேணும்னா ஆஃப் பண்ணலாம், பட் ஆஃப் பண்ணணும்னா பணம் கட்டணும், அது ஒரு கஷ்டமான விஷயந்தான். அப்புறம் வந்து ரெசல்யூஷன் நம்ம போகலாம். நம்மளால் வந்து அதாவது 4K 2160 வரைக்குமே ரன் பண்ண முடியும். பட் ஆனால் இதில் 2K அதாவது 1440p கிடையாது. ஸோ அது வந்து ஒரு மோசமான விஷயந்தான். அது வந்து நிறைய யாரெல்லாம் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்களோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணாது. பட் யாரெல்லாம் வந்து ஃபோன் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இது ஒரு இம்பாக்ட் தான். ஏன்னா வந்து 2K வந்து அதிகமான எம்பி வந்து புட் பண்ணிடும். ஸோ அது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை. பட் இருந்தாலும் 1080p வந்து ஒரு அட்வைசபிள் ரேஞ்ச் தான். யூடியூப் வந்து அதே போதும் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃப்ரேம் ரேட்ஸ் 60 ஃப்ரேம் ரேட்ஸ் வரைக்கும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது ஒரு செம்ம ஃபீச்சர். ஒரு வீடியோ வந்து 1080 இருந்து 60 ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்ட் இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான். அந்த வீடியோ யூடியூப்பில் செம்ம குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இந்த 60 ஃப்ரேம் ரேட்ஸ் பர் செகண்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து அதிகமான ஆப்பில் கிடையாது. ஈவன் வந்து விவாகட் அப்புறம் இன்ஷாட் இந்த மாதிரி ஆப்ஸில் கூட கிடையாது. பட் இதில் இருக்குது. இது ஒரு நல்ல ஃபீச்சர். இதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ எடிட் பண்ணணுன்னா இப்படி பேஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோ வந்து இப்போ தான் நான் ரீசெண்டாக போட்டேன். ஸோ இந்த வீடியோவே நான் எடுத்துக்கிறேன். எடுத்தோன்னா வந்து எடிட் கிளிப் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த எடிட்டை யூஸ் பண்ணி நம்ம அனிமேட்டர் பண்ணலாம். அதாவது வந்து பொசிஷன் மாற்றலாம், ரொட்டேட் பண்ணலாம், ஆங்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணலாம், ஜூம் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். வேணும்னா ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா ஒரே கிளிப் வந்து 2 கிளிப்பாக மாறும். ஸோ அது நிறைய பேருக்கு சில இடத்துல தேவைப்படும். அப்புறம் வால்யூம் 200 ஆக்கிக்கலாம். எல்லா எடிட்டிங் ஆப்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. வால்யூமை வந்து 100-200 ஆக்கலாம். அப்புறம் ஃபில்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வழக்கம் போல் தான் இதில் வந்து ட்ரிம்முங்கிற ஆப்ஷனில் ஃபில்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபில்டர் வேணும்னாலும் இப்படி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மொத்தமாக ஒரு பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டர் செமையாக இருக்குது. பட் ஆனால் ஓவராக அடிக்கிற மாதிரி தெரியுது. நிறைய ஃபில்டர்ஸ் இருக்குது இதில். சில ஆப்ஸில் வந்து அப்படியே மொத்தமாக எல்லா ஃபில்டர்ஸையும் கொடுத்துருவாங்க. பட் இது எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 6-7 டாபிக் பண்ணி எல்லா ஃபில்டர்ஸையும் பைஃபைகேட் பண்ணி ஒன்றுலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஃபில்டர்ஸ் வேணும், இந்த ஃபில்டரோட லெவல் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஃபில்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா இருக்குங்க. ஸோ அது ஒரு செம்ம விஷயம். ஃபில்டர்ஸ் எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னிங்கன்னா நீங்கள் தாராளமாக இனிமேல் Gocut வந்து யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு. ஃபில்டர்ஸுக்கு மட்டுமே வரலாங்கிறன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபில்டரையும் பொறுமையாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ வச்சுக்கோங்க. ஸ்பீடு வந்து நார்மலாக அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுல இதில் டெம்ப், சேச்சுவேஷன், பிரைட்னஸ், ஷேடோ நார்மலாக இருக்கிற எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. ஃப்ரீஸ் வேணும்னா ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட். ரிவர்ஸ் பண்ணால் வந்து வீடியோவே ரிவர்ஸ் ஆகும். ஸோ அடுத்தது ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனு. ஸ்டிக்கர்ஸ் வந்து எனக்கு லோட் ஆகலை. இன்டர்நெட் கூட இருக்குது, என்னென்னு தெரியல. லோட் ஆகுது. ஸோ நம்ம கடைசியாக வந்து பார்க்கலாம். அப்புறம் ப்ரஷ் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி வந்து ஃப்ரேம்ஸ், அதாவது ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் வந்து நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியுமா. இப்போ பாருங்கள், இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராயிங் சிம்பிளாக அதுதான் உண்மை. ப்ரஷ் அப்படிங்கிறது ட்ராயிங்காக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ட்ராயிங்ஸை உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல செட் பண்ணிக்கலாம். அப்புறம் எரேஸுங்கிற ஆப்ஷன் இருக்குது.
திக்னஸ் ஒரு பிக்ஷாட் மாதிரி. அப்புறம் அண்டு ரீடும் மேலே இருக்குது. ஸோ அண்டு ரீடும் மேலே இருக்குது. ஸோ எல்லோரும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்கேயும் அண்டு ரீடும் இருக்குது. அது வந்து ப்ரஷ்ஷுக்கான அண்டு ரீடும், இது நார்மல். விவாகட்டில் மட்டும்தான் நான் வந்து விஎஃப்எக்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது கிடையாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து கோகட் பார்க்குறேன். கோகட்லேயும் விஎஃப்எக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த எஃபெக்ட் வேணும்னாலும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் இதில் இப்போ எஃபெக்ட்ஸ் தெரியாது. ரீசன் என்னென்னா, இப்போ என்னோடய இன்டர்நெட் ட்ரெயின் ஆகிடுச்சு. நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா, டெய்லி என்னோடய இன்டர்நெட் வந்து ஸ்கேர்ஸ் ஒரு ரவுண்டில் தான் போகும்னு. ஸோ உங்களுக்கு எந்த விஎஃப்எக்ஸ் வேணுமோ அந்த விஎஃப்எக்ஸை வந்து எவ்வளோ தூரம் கிளிக் பண்ணிக்கிறீங்களோ, அதாவது இப்போ வந்துருச்சு, இப்போ எனக்கு இந்த நியான் எக்கோ 2 வேணும் அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி இது எவ்வளோ தூரம் நான் இப்படி அழுத்தி பிடிக்கிறனோ அவ்வளோ தூரம் வந்து அந்த விஎஃப்எக்ஸ் இருக்கும். இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த விஎஃப்எக்ஸ் அவ்வளோ தூரம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுற தூரம். இதுலேயும் நிறையா விஎஃப்எக்ஸ் இருக்குது. விவாகட்டோடையே அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. பட் நிறையா ப்ரோ வெர்ஷன்ஸ் வருது. ஸோ பணம் கட்டினா நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் கிடைக்கும். இந்த ஆப்பில் வந்து அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்தது வந்து மியூசிக் வந்து நீங்கள் நம்மளோட ஃபோன்லேருந்து வைக்கலாம். நான் ஏற்கனவே சொல்கிறது தான், இங்கே டவுன்லோட் பண்ணால் க்ரெடிட்ஸ் கொடுங்க. அப்புறம் டவுன்லோட் டிவைஸ்லேருந்து, அதுக்கப்புறம் வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு தேவையான எஃபெக்ட்ஸை மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா யார் யாருக்கு எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இப்போ தான் நான் செம எக்ஸைட்டாக இருக்கேன், என்னென்ன டெக்ஸ்ட் எவ்வளோ ஃபான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபான்ஸ் மொத்தமாக டவுன்லோட் பண்ணணும். நம்ம ஒரு 10 ஃபான்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து கலர், என்னென்ன கலர் வேணும். ஸ்ட்ரோக் இருக்குது. ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது அதிகமாக நிறைய ஆப்ஸில் இருக்கிறதில்ல. பட் ஸ்ட்ரோக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து ஒரு டிப் சொல்கிறேன். ஸ்ட்ரோக் எப்போ யூஸ் பண்ணணும்னா, எப்போ இந்த டெக்ஸ்ட்டு தனியாக தெரியணும், அதாவது இந்த டெக்ஸ்ட்டு மட்டும் எனக்கு தனியாக தெரியணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய இடத்துல ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வியூஸுக்கெலாம் வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் மாதிரி ஆகிடும். இவன் எப்படி யூஸ் தான் பண்ணியிருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லேங்கிறது ஒன்றும் இல்லை, பிஐபி, அதாவது வந்து ஒரு ஃபோட்டோ இல்லை மீடியாவோ ஒரு ஓடிட்டு இருக்க வீடியோவில் பேஸ்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இதை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணிப்பேன் எங்கே வேணுமோ அங்கே. இப்போ எல்லாமே இதுவும் ஓடும் அதுவும் ஓடும், 2 பக்கமும் 2 ஓடும். அப்புறம் இந்த பிஇபிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது சிம்பிளாக இது எப்படின்னா, நார்மலான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கோ அது திரும்பவும் இருக்குது. குரோமாக்கி இதுலேயும் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பாசிபிள் தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு நல்ல எஃபெக்ட்ஸ் கொடுக்குது. அக்யூரசி வரைக்கும் நம்மளால் பண்ண முடியும், ரீசெட்டும் பண்ண முடியும். ஸோ க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், க்ரீன் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து வெறும் க்ரீன் ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி க்ரீன் ஸ்க்ரீன் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கலாம், பிளாக் ஸ்க்ரீன் இருக்கலாம். பட் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் என்ன ஸ்க்ரீன் கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலர் வந்து இருக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் க்ரீன் ஸ்க்ரீன் போட்டிருக்கேன்னா என்னோட பாடியிலையோ நான் போட்டிருக்கிற ஷர்ட்டோ க்ரீன் கலரில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த எஃபெக்ட் ஒழுங்காக வராது. இதே மாதிரி இப்போ என்னோட பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஒயிட்டாக இருந்துட்டு நான் பிளாக்காக இருக்கேன், என்னோடய டிஷர்ட் வந்து ரெட் கலரில் இருக்குன்னா அதையும் என்னால் பிரிச்செடுக்க முடியும். ஸோ க்ரீன் ஸ்க்ரீனாக க்ரீன் மட்டும் கிடையாது, எந்த கலர் வேணால் வச்சுக்கலாம். அப்புறம் வேணால் பிளெண்ட் பண்ணலாம். எந்த எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் நார்மலானது தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் தனியான விஎஃப்எக்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு கொடுத்துருக்க, அதாவது வந்து பிஐபிக்கு கொடுக்குற விஎஃப்எக்ஸும் இந்த வீடியோவுக்கு கொடுக்குற விஎஃப்எக்ஸும் ஒரே விஎஃப்எக்ஸ் தான். நீங்கள் ஒரு டைம் டவுன்லோட் பண்ணிட்டால் போதும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் வந்து லாஸ்ட்டான ஆப்ஷன் வந்து ட்ரிம்மு. நீங்கள் கேன்வாஸ், இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் யூடியூபுக்கு மேக் பண்ணுறீங்களா, இல்லைன்னா வந்து ஒரு நிமிஷம் எனக்கு இது லோட் ஆகுது. ஸோ நீங்கள் யூடியூபுக்கு மேக் பண்ணுறீங்களா, டிக்டாக்கு மேக் பண்ணுறீங்களா, இல்லை இன்ஸ்டாகிராமுக்கு மேக் பண்ணுறீங்களா, இல்லை நல்ல மற்ற டிஃபால்ட்டுக்கு மேக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். முக்கால்வாசி பேர் வந்து இதுக்கு தான் மேக் பண்ணுவாங்க, யூடியூபுக்கு தான். பட் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட், வீடியோ போக இருக்கிற இடம் வந்து பேக்ரவுண்டாக வரும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பேக்ரவுண்ட் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்த ஆப்ஷன். இதில் நீங்கள் இதை கிளிக் பண்ணுறது மூலிமா கீழே வந்துடலாம். எத்தனை எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த எல்லோவை கிளிக் பண்ணால் அப்புறம் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா வந்து ஒரு புது கிளிப்பை வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இதில் இருக்கிற ஆப்ஷன்.
இது எப்படி இருக்குது அப்படின்னு என்கிட்ட ரிவ்யூ கேட்டிங்கன்னா, ஒரு ஹேண்டியான ஒரு எடிட்டிங் ஆப். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி அதிகமான அளவுக்கான இன்ஃபோ நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா பேசிக்காக கற்றுக்கிட்டாலே போதும். ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணுறதுலேயே வந்து இதோட ஃபுல் ஆப்ஷன்ஸையும் நீங்கள் டிஸ்கவர் பண்ணிடுவீங்க. இதை ஃபுல்லாக ஒருத்தருக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்க நல்ல வீடியோவே வந்து இதில் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. இது யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இதில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் வந்து நம்மளால் குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதாவது வந்து இப்போ 2K 4K அப்படின்னு சொல்லிட்டுன்னா 4K தான். அது லோவா ஹையா எவ்வளோவில் வேணும் அப்படிங்கிற அது கைன் மாஸ்டரில் இருக்கிற ஆப்ஷன் வந்து இதில் இருக்காது. பட் இதில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதில் அதிகமான விஎஃப்எக்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப சூப்பர். நிறைய ஆப்ஸில் இருக்கிறதில்ல. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்பில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 டிவிஷன்ஸ்குள்ளேயே பிரிஞ்சிருச்சு. ஸோ அதிகமாக கைன் மாஸ்டரில் வந்து நிறைய போகணும், ஃபேக்டரி ரீசெட் பண்ணணும், சில டைம் வந்து டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா. ஸோ அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. ஸோ அதனால் வந்து இது ஒரு நல்ல எடிட்டிங் ஆப் தான். யார் யார் வந்து நார்மலான வ்ளாகிங் பண்ணுறோம் ப்ரோ, இல்லை நார்மல் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது செம்மையாக செட் ஆகும். நிறைய பேர் என்கிட்ட இந்த queryயோட தான் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் ரொம்ப நல்லா செட் ஆகும். இந்த ஆப் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பட் ஆனால் ஒரு பெரிய ஏமாற்றமே இல்லை, நல்லா தான் இருக்குது. நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ஆப், அதாவது வந்து ஒரு வீலாகிட், அப்புறம் ஃப்ளிமோரா, இந்த வரிசையில் வந்து இதுக்கு ஒரு நல்ல பொசிஷனே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இது வரைக்கும் நான் அந்த ஆப்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இது வந்து ஸ்டோர். ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் எந்த ஆப்பை ரிவ்யூ பண்ணாலும் அந்த கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இல்லை நான் என்ன வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். திஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக்ஸ் சைனோரா.